ஒரு நாளைக்கு நான் 2 வேளை ஒர்க் அவுட் பண்ணுவேன். எங்க இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஓடுவேன். கிட்டத்தட்ட 51 கிலோலேருந்து 75 கிலோ மாறினேன். அவ்வளோ ஓடி கீடி வந்து லாரன்ஸ் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாரு. அது வரைக்கும் ஒரு மாசம் 1.5 மாசம் நான் பார்க்கல. ஒரு 2 மாசம் பார்க்கல. அவரு வேற ஒரு படம் ஷூட்டிங் வந்தாங்க. இப்போ வரும்போது பார்த்துட்டு, என்ன கண்ணா சூப்பர் கண்ணா, அப்பா அம்மா மட்டும்தான் தன்னை விட நல்லா இருக்கணும் ஒருத்தவன் அப்படின்னு நினைப்பாங்க. அது நினைச்சது ஃபர்ஸ்ட் அண்ணன். அதே மாதிரி அடுத்து சொல்லணும்னா தன்னை மாதிரி ஒருத்தவன் ஹீரோவா இருக்கணும், அவர் தான் இன்னும் 10 பேர் நல்ல செய்வான்னு சொன்னது லாரன்ஸ். உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு, பரோட்டா சாப்பிட்டு, டீ சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்கிரீன்ல நீங்க அதே மாதிரி யாரோ சாப்பிட்டுட்டு நம்மள பார்க்க போறாங்க. திரும்பி பார்த்தா அந்த ஸ்கிரீன் 20 வருஷமா நிறைய பேரை பார்த்து அவங்க மாதிரி இவங்க மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்மளே எங்க வர போறோம். அது யோசிக்கிறப்ப எப்படி இருக்கு ஒரு விஷயம் இல்ல. உண்மையிலே நீங்க சொல்லும்போது நான் அது படம் ரிலீஸ் ஆகுதான் தெரியுது. ஆனா யோசனை இருக்குது. இதே தேட்டர்ல நான் அண்ணனும் அந்தந்த நிறைய இங்க உட்காந்து கைதி படம் பார்த்திருக்கோம். ஹவுஸ்ஃபுல் தேட்டரு. இந்த சீட்ல உட்காந்து கைதி படம் பார்த்திருக்கோம். இது மெர்சல் படம் பார்த்துருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இது அண்ணனோட தம்பி ஒருத்தர் மதின்னு இருக்காரு. அவங்களால நிறைய படம் பார்த்திருக்கோம். இது தெரிய படத்துக்கு ஜித்து அடிக்க நாங்க ஆடி இருக்கேன். டான்ஸ் அவ்வளவு பேர் கூட ஆடுவோம். நாங்க ஆடி இருக்கோம். ஜாலியா போய் ஆடி இருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய இது பண்ணியிருக்கோம். இப்போ பல கதாநாயகங்கள் நான் கைத்தட்டி இருக்கேன். இப்போ நான் கதாநாயகனா வரும்போது நினைக்கும் போது சொல்லும் போதே என்னடா அது நம்மளா அது அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம கதாநாயகனா ஏத்துக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். அதுக்கு நான் ரெடி ஆகணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், எல்லாமே பண்ணணும். ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு நல்ல படம் பண்ணணும், நல்ல கதையோட ஒரு படம் பண்ணணும். ஏன்னா அப்போதான் நம்ம கரெக்டாக வர முடியும். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் தெளிவாக இருந்தோம். இந்த சிகரெட் பிடிக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அதில் தெளிவாக இருந்தோம். ஒரு நல்ல ஒரு படம் பண்ணணும். எல்லாருக்கும் லேட்டாக அப்படி தப்புன்னு சொல்ல சிகரெட் பிடிக்கிறதுலாம் கதைக்கு தேவையான பண்ணலாம். ஸோ நான் யோசிச்சது ஒரு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற மாதிரி படம் பண்ணணும் அப்படி தான் நினச்சோம். ஒரு 60 வயசு மேலே இருக்கவங்களுடைய லவ், ஒரு 30 வயசு 25 வயசுலேருந்து 30 வயசுல இருக்கிற லவ், இவங்க 2 பேரும் நடக்கிற ஒரு விஷயம். இதை வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த படம் ஒரு ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஃபீல் குட் படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனஸ்ட்டாக வேலை செய்ய நம்புறேன். ஒரு நாளைக்கு நான் 2 வேளை ஒர்க் அவுட் பண்ணுவேன். எங்க இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஓடுவேன். கிட்டத்தட்ட 51 கிலோலேருந்து 75 கிலோ மாறினேன். அவ்வளோ ஓடி கீடி வந்து லாரன்ஸ் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாரு. அது வரைக்கும் ஒரு மாசம் 1.5 மாசம் நான் பார்க்கல. ஒரு 2 மாசம் பார்க்கல. அவரு வேற ஒரு படம் ஷூட்டிங்ல இருந்தாங்க. இப்போ வரும்போது பார்த்துட்டு, என்ன கண்ணா சூப்பர் கண்ணா, அப்பா அம்மா மட்டும்தான் தன்னை விட நல்லா இருக்கணும் ஒருத்தவன் அப்படின்னு நினைப்பாங்க. அது நினைச்சது ஃபர்ஸ்ட் அண்ணன். அதே மாதிரி அடுத்து சொல்லணும்னா தன்னை மாதிரி ஒருத்தவன் ஹீரோவா இருக்கணும், அவர் தான் இன்னும் 10 பேர் நல்ல செய்வான்னு சொன்னது லாரன்ஸ். உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு, பரோட்டா சாப்பிட்டு, டீ சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்கிரீன்ல நீங்க அதே மாதிரி யாரோ சாப்பிட்டுட்டு நம்மள பார்க்க போறாங்க. திரும்பி பார்த்தா அந்த ஸ்கிரீன் 20 வருஷமா நிறைய பேரை பார்த்து அவங்க மாதிரி இவங்க மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்மளே எங்க வர போறோம். அது யோசிக்கிறப்ப எப்படி இருக்கு ஒரு விஷயம். இல்ல. உண்மையிலே நீங்க சொல்லும்போது நான் அது படம் ரிலீஸ் ஆகுதான் தெரியுது. ஆனா யோசனை இருக்குது. இதே தேட்டர்ல நான் அண்ணனும் அந்தந்த நிறைய இங்க உட்காந்து கைதி படம் பார்த்திருக்கோம். ஹவுஸ்ஃபுல் தேட்டரு. இந்த சீட்ல உட்காந்து கைதி படம் பார்த்திருக்கோம். இது மெர்சல் படம் பார்த்துருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இது அண்ணனோட தம்பி ஒருத்தர் மதின்னு இருக்காரு. அவங்களால நிறைய படம் பார்த்திருக்கோம். இது தெரிய படத்துக்கு ஜித்து அடிக்க நாங்க ஆடி இருக்கேன். டான்ஸ் அவ்வளவு பேர் கூட ஆடுவோம். நாங்க ஆடி இருக்கோம்.